சிவஸ்துதி என்ற பகுதியிலே பஞ்சாட்சர ஸ்தோத்திரங்கள் அப்படிங்கிறத பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். சைவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமயத்தில் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு சின்னங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வகையில் சைவத்துக்கு சின்னமாக அமைவது விபூதி. நெத்தியில் விபூதி இருக்கும். அம்பாளுக்கு சின்னம் குங்குமம், விஷ்ணுவுக்கு சின்னம் அந்த நாமம், அந்த மாதிரி திருமண், அந்த மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்குது. அது மாதிரி விபூதி அப்படிங்கிறது சைவத்தினுடைய சின்னம். பஞ்சாட்சரம் அப்படிங்கிற எழுத்து சைவத்தின் சின்னம். ருத்ராட்சம் என்பது சைவத்தின் சின்னம். இந்த மூன்றிலும் சிவபெருமான் எழுந்து அருளி அதை தரித்தவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறான் அப்படிங்கிறது சமய கருத்து. அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, சில ஸ்லோகங்களில் இந்த பஞ்சாட்சரங்கிறது மிக உயர்வாக சொல்லப்படுறது. இந்த பஞ்சாட்சரம் என்பது இறைவனுடைய வடிவமாகவே சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சாட்சரத்தை நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தீட்சையெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஒரு தீட்சை எடுத்துக்கிறதுனா ஒரு குரு வேணும். அதுக்கு முறைப்படி அவர் ஒரு காலம் வேணும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் தீட்சை எடுத்து கொடுப்பா. இப்போ சிவராத்திரி வருது. இந்த சிவராத்திரியில் தீட்சை எடுத்து கொடுக்குற வழக்கம் இருக்குது. அதுமாதிரி கார்த்திகை மாதத்தில் தீட்சை எடுத்து கொடுக்குற வழக்கம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பிரதேசம் சார்ந்து வழக்கங்கள் மாறுபடுகிறது. அப்படின்னு ஒரு நல்ல குரு வேணும், அதுக்கு ஒரு நல்ல காலம் வேணும், அதுக்கு தகுந்த பக்குவம் வேணும் இந்த பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணுறது. இப்படி ஜபம் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ், அதாவது நெறிமுறைகள் அதெல்லாம் இருக்கும்போது நம்ம சாமானியமாக இருந்து நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, பின்தொடர முடியாது, தொடர்ந்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த விதிமுறைகள், இதை எடுத்துக்கணும்னா ஒரு சில விதிமுறைகள்லாம் சொல்லியிருப்பா. அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் பின்பற்றணும்னு சொல்லியிருக்கா. அப்படி பின்பற்ற முடியாதவர்கள் உலகியலிலே இருக்கிறார்கள். அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறது? சாமான்யமாக இருக்கிறவளுக்கு என்ன பண்ணுறது? இப்போ பஞ்சாட்சரம் எடுத்துட்டவா 3 தடவை பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோ. ஒரு 70 வயசான ஒருத்தர் இருக்கார். அவரால் ஒரு வேளை குளிக்கிறதே ஒத்துக்காது. இப்போ நான் 2 வேளையை குளிச்சுட்டு பூஜை பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது? அவருக்கே கையை நடுக்கிறது. அப்புறம் அவர் மணி அடித்து பூஜை பண்ணுறதுன்னு அவர் எப்படி பண்ணுவார்? ஸோ அந்த மாதிரி இயலாதவர்கள், நோயின் காரணமாகவோ இல்லை வேலையின் காரணமாகவோ இல்லை சூழலின் காரணமாகவோ அந்த மாதிரி ஒரு செயல்களை பின்பற்ற இயலாதவர்களுக்கு ஒரு எளிமைப்படுத்தி தந்திருக்கிறது ஸ்தோத்திரங்கள். அந்த தோத்திரங்கள் என்னென்னா, தீட்சை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தோத்திரங்களை ஒரு முறை சொன்னால், பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணினால் என்ன பலனோ அந்த பலன் அவளுக்கு கிடைக்கும். அதை மாதிரி மறைமுகமாக இறைவனுடைய உத்தரவு வாங்கி அதை பாடல்களாக ஞானிகள்லாம் பாடியிருப்பா. ஞானசம்பந்தர்லாம் எப்படி அப்படின்னா, ஞானப்பால் இறை அருளாலே இறைவனை வணங்கியவர்கள். பிரத்யட்சமாக அவள்லாம் சிவனை பார்த்து பாடியிருக்கா. அவள்லாம் சொன்னால் அப்படியே அது பலிக்கும். அந்த மாதிரி திருமூலர்லாம் சொன்னால் அப்படியே பலிக்கும். ஏன்னா அவள்லாம் உத்தரவு, என்னை நன்றாக செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொல்கிறார் திருமூலர். அப்போ கூடு விட்டு கூடு பாஞ்சு ஒரு மூலன் அப்படிங்கிற ஒரு உடம்புல பூந்து அது வழியாக நமக்கு திருமூலருங்கிற மந்திரத்தை சொல்கிறார். வருஷத்துக்கு ஒரு பாட்டு தியானம் பண்ணியிருக்கார். அப்படி ரொம்ப சிரமப்பட்டு அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கார், தியானம் பண்ணி சொல்லியிருக்கார். அப்போ இந்த சாமானியமானவர்களுக்கு இதை உபதேசம் பண்ணணும். அனைவரும் ஒரே மாதிரி இருக்கிறதோ இல்லையோ, அதனால் சமயம் பல்வேறு விதமான வழிகளை காட்டியிருக்கிறது. அந்த மாதிரி இந்த பஞ்சாட்சர ஜபம் பண்ணாமல் பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறதுக்கு உண்டான பலனை அடையிறதுக்கு அந்த காலத்தில் பண்ணின முறைகள் தான் 5 எழுத்து பதிகம்னே தேவாரங்களில் தனியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாட்சரத்தை குறிப்பிட்டிருப்போம். நமச்சிவாய வாழ்க சிவபுராணம், அதில் இந்த பஞ்சாட்சரம் வந்துட்டு. ஆனால் அது நேரடியாக வராது. ஆனால் பஞ்சாட்சரம் சொன்ன பலன் அதுக்கு உண்டு. உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, ஓங்காரம் தனியாக வரும். அது சொல்லியிருப்பா. அந்த மாதிரியே ரகசியமாக வச்சுருப்பா. மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, சாட்சாத் சிவபெருமான குருவையும் சிஷியனாகவும் வச்சுட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பா. இப்போ நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் அப்படின்பார். இது ஒருத்தருடைய தேவாரம்.
அப்போ நமச்சிவாயவேங்கிறது மந்திரம் வந்துடுத்து பாருங்கள். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன் அப்படின்பா. அப்படி பேசுகிற மாதிரி இருக்கும், இடையில இந்த பஞ்சாட்சரம் வந்துடும். இந்த மாதிரி தோத்திரங்களை இறை அருள் சக்தி இந்த தோத்திரங்களுக்கு அதிகம். இப்போ இந்த பஞ்சாட்சர தோத்திரங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட பகுதிகளை திருமுறைகளில் இருந்து தனியாக பிரித்து நாம் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது பஞ்சாட்சர ஜபம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலனை நமக்கு தரும். அப்படி நாம் அந்த பதிகத்தை படிக்கிறதுக்கு தீட்சை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் சில தவறுகள் நம்ம விட்டு போகிறது, ஒரு நாளைக்கு பாராயணம் பண்ணல இன்னொரு நாள் பாராயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை எல்லாம் தளர்த்தி இருக்கிறார்கள். ஏன்னா அப்படியாவது உள்ளே வந்துடணும், எப்படியா இருந்தாலும் நமச்சிவாயங்கிற பேர் வந்துடணும். அதனால தான் பேர் வைக்கிற பொழுது கூட நமச்சிவாயமூர்த்தின்னு பேர் வைக்கிறோம். சிவான்னு கூப்பிட்றோம், பையனுக்கு பேர் வைக்கிறோம் சிவான்னு. அது மாதிரி அந்த பேர் எப்படியாவது வந்துடணுங்கிறது தான் அவளுடைய எண்ணம். அந்த மாதிரி திருமூலர் சொல்கிறார் பாருங்கள், 5 எழுத்துல சிவ சிவ என்கிழறு தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே அப்படின்னு. இந்த மாதிரி இப்போ இந்த சிவங்கிற எழுத்துக்கொள் அதுவே பஞ்சாட்சரம், சிங்கிற ஒரு எழுத்தே பஞ்சாட்சரம். இப்போ சிவ 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 சிவன்னு ஒரு 4 தடவை சொல்லிவிட்டார். சிவசிவ என்கிற 2 தடவை வந்துவிட்டு, சிவசிவ என்றிட திருப்பி 2 தடவை, சிவசிவ என்றிட திருப்பி 2 தடவை, சிவசிவ அப்போ 8 தடவை சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 8 தடவை சிவனை பற்றி சொன்ன ஒரு பாராயணத்துக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கிது. 8 தடவை பஞ்சாட்சரம் சொன்னது, 8 தடவை சொன்ன பலன்னா என்ன சாமானியமாக சொல்கிறீங்களா நீங்கள்? ஒரு தடவை பஞ்சாட்சரத்தை உணர்ந்து சொன்னாலே போதும், ஒரு ஜென்ம பாவம் போகும். திருஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சொல்கிறா ஸ்தோத்திரங்களில். 3 ஜென்மத்து பாவத்தை போக்குறதுக்கு ஒரே ஒரு வில்வம் சுவாமிகிட்ட மனசார பறித்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு சாத்தினா போதும். அந்த மாதிரி மனதார உள்ளம் உருகி நம்ம பஞ்சாட்சர பதிகத்தை ஒரு தடவை சொன்னால் நமக்கு இறையருளை பெற்றுத்தரும், சமஸ்த பாவங்களும் போகும். அந்த மாதிரி அந்த தோத்திரங்களை சொல்வோமாக, சொல்லி அதன் வழியே பயன்பெற முயல்வோமாக. ஏன்னா நம்ம ஒரு சாக்கு வச்சுட்டுருக்கோம், எனக்கு இது முடியல அது முடியல அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதெல்லாம் இல்லை, ரொம்ப தெளிவாக திருமுறையில் ஒரு சில பாடல்களை சொல்லி அந்த பாடல்களை பாராயணம் பண்ண சொல்லியிருக்கேன். அதை மனப்பாடம் பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். அப்படி அதை தவறாக சொன்னாலும் அது ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல. அதே சமயத்தில் நம்ம தவறாக சொன்னாலும் அது பலனை கொடுக்காமல் விட போகிறதில்ல, அந்த பலன் அதில் வந்துடும். அப்படி ஒரு அற்புதமாக சொல்லப்பட்டது இந்த 5 எழுத்து பதிகங்கிறது. அதை சொல்லி நாம் பயனடைய முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தர உத்தர அபிவிருத்தி ரஸ்து.